வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். Having been nominated as a candidate to fill a seat in the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India. உழைப்பால் உயரும் ராகுலின் கை, உறக்கம் இழக்கும் பாஜக. சேட்டன்கள் செய்ய போகும் சம்பவம், அதிகரிக்கும் காங்கிரஸ் செல்வாக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி காரணமாக இந்த முறையும் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியிலேயே போட்டியிட்டார். கடந்த 2019 தேர்தலில் போட்டியிடும்போது இங்கு 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் 7,06,367 வாக்குகள் பெற அவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் வேட்பாளர் PB சுனீர் 2,74,597 வாக்குகள் பெற்றிருந்தார். 2024 முதல்கட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் வயநாட்டில் ராகுல் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருந்தது. ராகுலுக்கு முன்பே வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் T. ராஜாவின் மனைவி ஆனி ராஜா வயநாடு தொகுதியில் போட்டியிடப் போவதாக அக்கட்சி அறிவித்திருந்தது. ஆனி ராஜா இந்திய மகளிர் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா கூட்டணியின் கீழ் இணைந்து போட்டியிடும் நிலையில் கேரளாவில் மட்டும் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிடுவதை பாஜக விமர்சனம் செய்து வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருந்தும் கேரளாவில் தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளதும், ஆனி ராஜாவுக்கு எதிராக ராகுல் போட்டியிடுவதும் மக்களுக்கு தவறான செய்தியை தரும். இந்தியா கூட்டணிக்கு இது எதிர்மறையாக அமையும் என விமர்சித்துள்ளது. இந்தியாவில் இடதுசாரிகள் ஆட்சியில் உள்ள ஒரே மாநிலம் கேரளா தான். இங்கு இடதுசாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது கட்சியினரை கோபமடைய செய்துள்ளது என்கிறார்கள். வேட்பாளரான ஆனி ராஜா கேரளாவைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது பிரச்சாரம் தாய்மொழியான மலையாளத்தில் இருப்பதும் அவரது பலம். மேலும் வயநாடு தொகுதிக்கு தேவை இங்கேயே தங்கியிருந்து தொகுதி மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு வேட்பாளர். மாறாக விருந்தினராகவோ டூரிஸ்டாகவோ வந்து செல்லும் வேட்பாளர் அல்ல. தேசிய காங்கிரஸ் தலைமை வயநாட்டில் போட்டியிட செய்வதன் மூலம் ராகுலை வெறும் கேரள காங்கிரஸ் தலைவராக சுருக்குகிறது என போட்டு தாக்குகிறார். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்தே ஆனி ராஜா தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். மாறாக ராகுல் நாடு முழுவதும் காங்கிரசுக்காக பிரச்சாரம் செய்வதால் தனது வயநாடு தொகுதிக்காக அதிகபட்சம் 3-4 விசிட்டுகளை ஒதுக்கினாலே அதிகம். மாநில காங்கிரஸ் தலைவர்கள்தான் ராகுலுக்காக வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலை. வயநாடு தொகுதியில் போட்டியை மேலும் பலப்படுத்தும் விதமாக கேரள பாஜக மாநில தலைவர் K. சுரேந்திரனை ராகுலுக்கு எதிராக நிறுத்தியுள்ளது பாஜக. மஞ்சீஸ்வரம் சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பத்தனம்திட்டாவில் போட்டியிட்டிருந்தாலும் சுரேந்திரன் இதுவரை வெற்றி கணக்கை தொடங்கவே இல்லை. ஆனாலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்கும் நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் இவர் வேகம் காட்டியதால் கட்சியின் கவனத்துக்கு உள்ளாகி மாநில பாஜக தலைவராக உயர்ந்தார். ஆனால் இவர் மீது மாநிலத்தில் 242 கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன. 2019 அமேதி, வயநாடு ஆகிய இரு தொகுதிகளிலும் போட்டியிட்ட ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக தோல்வியை தழுவினார். சுரேந்திரனின் துணைக்கு கேரள மாநில பாஜக துணைத் தலைவர் KS ராதாகிருஷ்ணனையும் அனுப்பியுள்ளது. ராகுலை நெருக்குதலுக்கு உள்ளாக்க வயநாடு பிரச்சாரத்திற்கு வந்த ஸ்மிருதி இரானி வயநாடு தொகுதியில் வெற்றி பெற தீவிரவாத அமைப்புகளின் ஆதரவை கோருகிறார் ராகுல். அமேதியைப் போலவே வயநாடு தொகுதியிலும் ராகுல் தோல்வி காண்பார் என பேசியுள்ளார். பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை தீவிரவாத அமைப்புகளாக சித்தரித்து ஸ்மிருதி இதுபோல் பேசியுள்ளார். மேலும் ராகுலின் வேட்புமனு தாக்கலின் போதான பேரணியில் இவ்வமைப்பின் கொடிகளை தவிர்க்கும்படி காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது.
ஏப்ரல் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது மாபெரும் கூட்டத்தை திரட்டி ராகுலை வரவேற்றது கேரள காங்கிரஸ். அதே போல வயநாடு பிரச்சாரத்தின் போது திரண்ட மாபெரும் கூட்டமும் எதிர்க்கட்சிகளை விழிவுயர்த்த வைத்துள்ளது. வயநாடு மக்களுடன் எனக்கு உறவு உள்ளது. நீங்கள் அனைவருமே என் குடும்ப உறுப்பினர்கள். நமது கருத்துகளில் சிலவற்றில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நமக்கிடையில் மகத்தான உறவு இருப்பதை மறுக்க முடியாது என மக்களை தன் குடும்ப உறுப்பினர்களாக கருதி பேசிய அவர் பேச்சு பலரையும் ஈர்த்தது. அதே சமயம் மோடியும் அமித்ஷாவும் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் அளிக்க முயல்வதாக தனது உரையில் வெளுத்து வாங்கினார். தற்போதைய நிலவரப்படி கம்யூனிஸ்டும் பாஜகவும் பிரபலமான இரு வேட்பாளர்களை ராகுலுக்கு எதிராக நிறுத்தியிருக்கும் நிலையில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது சிரமம். ஆனால் ராகுலின் வெற்றி உறுதி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.